தமிழ் திரையுலகத்தில் முன்னணி நடிகராக வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய நடிகர் விஜய் தன்னுடைய கடைசி படத்தின் ரிலீஸுக்காக காத்துட்டு இருக்காரு. ஜனநாயகன் படத்திற்கு பிறகு நடிகர் விஜய் சினிமாவில இருந்து விடைபெறாரு. இதுவே தன்னுடைய கடைசி திரைப்படம் அப்படின்றத இப்ப ரீசெண்டா ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல அவர் அபிஷியலாவே அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் முழு நேர அரசியல் அவர் ஈடுபட போறாரு. இன்னொரு பக்கம் 50 ஆண்டுகளா தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுமே சீக்கிரமா ஓய்வு பெற போறதா கூறப்படுது. தற்போது நடிகர் ரஜினிகாந்த் மல்டி ஸ்டாரர் படமான ஜெயிலர் 2 படப்பிடிப்புல பிஸியா இருக்காரு. அதன் பிறகு 2 படங்களோட ரஜினிகாந்த் ஓய்வு பெற இருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது. நம்ம காலங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அண்ணாமலை படத்தினுடைய வசனத்தை தன்னோட அப்பா கிட்ட பேசி காமிச்சு தான் சினிமா வாய்ப்பே வாங்கினதா விஜய் பல இடங்களில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் தன்னுடைய தலைவர், தான் அவருடைய தீவிர ரசிகர் அப்படின்றத பல இடங்களையுமே அவர் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தாண்டி விஜய் அவர்கள் அடுத்தடுத்த உச்சத்துக்கு போக இப்ப ரீசெண்டா கழுகு காக்கா கதையெல்லாம் ஸ்டேஜ்ல சொல்லி அப்படி இப்படின்னு இப்போ ரஜினிகாந்த் வெர்சஸ் விஜய் அப்படின்றது சோஷியல் மீடியால பத்தி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காம்படிஷனா, ஒரு ரைவல்ரியா பார்க்கப்படுது. ஓகே, அப்படி இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா ரஜினிகாந்த் மற்றும் விஜய் இவங்க ரெண்டு பேர்ல யார் அதிக பணக்காரர், யாருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு, இருவரின் சம்பளம் எவ்வளவு, ரஜினிகாந்தை விட அதிக சொத்து விஜய்க்கு இருக்கா அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதன்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சொத்து மதிப்பு சுமார் 430 கோடியாகவும் விஜயின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் 600 கோடியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சம்பள விஷயத்துல ரஜினிகாந்தை பின்னுக்கு தள்ளி விஜய் தனது ஜனநாயகன் திரைப்படத்திற்காக, அதாவது தன்னுடைய கடைசி திரைப்படத்திற்காக 275 கோடி ரூபாய் சம்பளமா பெறதா சொல்லப்படுது. ரஜினிகாந்த் தன்னுடைய ஜெயிலர் 2 திரைப்படத்திற்காக 200 இருந்து 230 கோடி ரூபாய் வரை பெறுவார் அப்படின்னு தெரியுது. ஆனால் படங்களின் எண்ணிக்கையில ரஜினிகாந்த் விஜய் விட பல மடங்கு முன்னணியில் இருக்காரு. ரஜினி 170க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காரு. விஜயின் படங்களின் மொத்த எண்ணிக்கையே 69 தான். ஜனநாயகன் தான் அவருடைய 69வது திரைப்படம். அதிக வசூல் செய்த தமிழ் படங்களை நடிச்சவர் அப்படின்ற பெருமை ரஜினிக்கு உண்டு. பல பிளாக் பஸ்டர் திரைப்படங்களையும் இண்டஸ்ட்ரி ஹிட் திரைப்படங்களையும் கொடுத்த அந்த லிஸ்ட்ல ரஜினி தான் எப்போதுமே டாப்ல இருக்காரு. ஒரு அறிக்கையின்படி 2018 வெளியான ரஜினியின் 2.0 உலக அளவுல 800 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணி தமிழ் சினிமாவில் அதிக வசூல் பண்ண திரைப்படங்கள் அதுதான் டாப்ல இருக்கு. அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜெயிலர் திரைப்படம் 600 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி 2வது இடத்துல இருக்கு. விஜய் அவர்களுடைய லியோ திரைப்படம் 618 கோடி ரூபாய் வசூல் பண்ணி 3வது இடத்துல இருக்கு. இப்படி வசூல் நிலவரத்தில் பார்க்கும்போது விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய 2 படங்களுக்கு பின்னாடி இருந்தாலுமே கூட அவர் சினிமாவில் தொடர்ந்து இயங்கி இருந்தார் அப்படின்னா தன்னுடைய அடுத்தடுத்த திரைப்படங்களின் மூலமா கண்டிப்பா இந்த வசூல் சாதனை முறியடிச்சிருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அதற்கு முன்னாடியே அவர் சினிமால இருந்து கம்ப்ளீட்டா விலகி அரசியல் பக்கம் போயிட்டாரு. என்னதான் வசூல் நிலவரத்தில் ரஜினிகாந்த் டாப்ல இருந்தாலும் கூட சோஷியல் மீடியா அப்படின்னு வந்துட்டு அப்படின்னா அங்க விஜய் அவர்கள் தான் எப்போதுமே கிங்கா இருந்துட்டு இருக்காரு. அவருடைய பட பாடல்களோ டீசரோ வெளியாகுது அப்படின்னா யூடியூப்ல ரொம்ப கம்மி நேரத்தில் பார்க்கப்பட்ட அந்த வியூஸா இருக்கட்டும், அது பெறக்கூடிய லைக்ஸா இருக்கட்டும், இந்த வகைகள் எல்லாம் விஜய் அவர்களுடைய ரெக்கார்ட் தான் எப்போதுமே அன்பீட்டனா ரொம்ப டாப்ல இருந்துட்டு இருக்கு. அதை பீட் பண்ற அளவுக்கு அடுத்து வரக்கூடிய ஹீரோ யார் இருக்க போறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் கேள்விக்குறி தான்.